வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினைக் கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறையாக நெசவுக் கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்கே வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 100% வேலைவாய்ப்பு இருக்குது. இங்கே படித்து முடிக்கிற அத்தனை பேருக்கும் படித்து முடிக்கும் பொழுதே வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாமல் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்கா மாதம் 3000 ரூபாய் ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரோம். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம், வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரிக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரிக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடிக்கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடிக்கிருத்திகை தெப்ப திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வலம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் A.K. தனசேகரன். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 0.8% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.
கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.